ஆண்களுக்கு என்ன பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டு சந்தோஷமா தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய பெண்களா நீங்க வீடியோக்குள்ள பாருங்க. அப்படி சிரிச்சுட்டு சந்தோஷமாய்க்கிற ஆண்கள் கிட்ட ஒரு ½ கூட உட்கார்ந்து பேசிப்பாரு. அவங்களோட கண்ணீரை தொடக்கிறதுக்கு கைக்குட்டைகள் பார்த்தா தாங்க முடியாத அழுத்தத்தை கொடுத்துட்டு ஆண்கள் அழுதா கோழைத்தனம்ங்கிற இந்த சொசைட்டில அளவும் முடியாம வெளியே சொல்லிக்கையும் முடியாம பல பிரச்சனைகளை மண்டைக்குள்ள சுமந்துக்கிட்டு இருக்கிற ஆண்களோட வழி இருக்குது. உங்களோட அண்ணன் கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்காகவும் உங்களோட குடும்பத்துக்காகவும் அவன் தொலைத்த கனவுகள் எவ்வளவு சொல்லு. யாருமே இல்லாம அனாதையா வாழ்றதை விட எல்லாரும் இருந்தும் வெளிநாட்டிலையும் வெளியூர்லயும் 2 வருஷம் கஷ்டப்பட்டா நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாம் சரியாயிடும் சொல்லி ஆரம்பிச்சு 20 வருஷமாகியும் வெளிநாட்டிலேயே வேலை செய்யக்கூடிய உங்களோட கணவன் பட்ட கஷ்டத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்களோட வழி என்ன? தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க, ஆனா தந்தைக்கு பின் தந்தை மட்டும்தான். ஒவ்வொரு மாசமும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுக்கிற அந்த சம்பளத்தை எடுத்த அந்த செகண்ட்ல இருந்து அனுபவிக்க முடியாம அடுத்த மாச சம்பளத்துக்காக வேலைக்கு போகக்கூடிய உங்களுடைய அப்பா கிட்ட கேட்டுப்பாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற வழி என்னன்னு சொல்லி. இப்படியே உங்களை சுத்தி ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு கணவனா, ஒரு தகப்பனா பல ஆண்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஆண்களோட வழிய எழுதணும்னு சொன்னா கண்டிப்பா பேனாமை பத்தாது. பிகாஸ் ஆண்களா வாழ்றது அவ்வளவு சுலபம் இல்லை.